சேனல்ல ஒரு சிம்பிள் சிக்கன் ஃப்ரை ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்க்கலாம். சிக்கன் ஒரு 1/2 kg தண்ணி அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் நல்லெண்ணெய், நம்ம இந்த ஃப்ரை ஃபுல்லாகவே வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் கொஞ்சம், நம்ம இதுக்கு மஸ்டர்ட் யூஸ் பண்ண போகிறது இல்லை, சீரகம் மட்டும்தான். அப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது. நான் இன்றைக்கி ரெடிமேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சி இது பண்ணுறது இன்னுமே ஒரு நல்ல குட்னஸ் இருக்கும் எந்த ரெசிபி பண்ணுறதுக்குமே. இதில் நம்ம ஆட் பண்ண போகிற மசாலாஸ் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இவ்வளோ தாங்க ஓவரால் இந்த ரெசிபியில் இவ்வளோ மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிட்ருக்கு. நெக்ஸ்ட் வந்து காஞ்சதும் நம்ம சீரகம் போடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் பச்சை மிளகா போடுறேன். பச்சை மிளகா கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டே போட்டுருங்க, நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தெரிக்கும், பட் இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஃப்ரை ஆனதும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை தான் இதோட ஃபுல் டேஸ்ட்டும் ஃப்ளேவர்ஸும் கொடுக்க போகுது. கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதில் இப்போ பாதி மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறம் சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மீதி இருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு க்ரன்ச்சி ஃப்ளேவர் கிடைக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் ஃப்ரை ஆகும். ப்ளஸ் ஆனியன்ஸ்லேயும் வந்து அந்த சால்ட் ஃப்ளேவர் இருக்கும், அந்த டேஸ்ட் இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ஆனியன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு கிடையாது, அந்த ஒரு அளவுக்கு ஃப்ரை ஆனாலே போதும். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம். இந்த டைமில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் கொஞ்சம் வேகட்டும், தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அது சிக்கன் வந்து ரிலீஸ் பண்ணும் இல்லைங்களா, அந்த வாட்டரில் அது குக் ஆனாலே போதுமானது. ஸோ வந்து நம்ம எக்ஸஸாக வாட்டர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இதிலே குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் ஒரு 60 to 70% வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நார்மல் மிளகாத்தூள், தேவையான எந்த மசால்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக வந்துட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டே போட்டோம், அதனால் மல்லித்தூள் இப்போ போடுறேன்.
இப்போ கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் மிளகாத்தூள் வந்துட்டு கொஞ்சம் குக் ஆகணும். அதுக்கு தேவையான அளவு மட்டும் நான் கொஞ்சோண்டு ரொம்ப கம்மியாக நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் இறங்கும். நார்மலாகவே சிக்கன் வந்து நிறைய வாட்டர் ரிலீஸ் பண்ணும். பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் தேவைப்படாது, பிகாஸ் அதுவே நிறைய வாட்டரியாக இருக்கும். இப்போ சிக்கனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உப்பு போட்டுக்கலாங்க. ஓகே, சிக்கன் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க கொஞ்சம் ஆனியன்ஸ், பெப்பர் பவுடர், அப்புறம் மல்லித்தலை போட்டு இறக்கி ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெசன்ட் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 2 செகண்ட்ஸ் ஒரு 3 செகண்ட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம்.